ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் குயவனின் கூடாரங்கள் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12, 13 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. அங்கே தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அவனை சகோதரர் நடுவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மேல் என் மேல் ஆவியானவருடைய அபிஷேகம் தங்க வேண்டும், ஆவியானவர் நம்மேல் இறங்க வேண்டும் என்றால் நாமும் தாவீதை போல சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்படி இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அவன் முதலாவதாக சிவந்த மேனி உடையவனாக இருந்தான். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சிவந்த மேனி நமக்கு வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வடிகிற அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்க நம்முடைய சரீரம் சிவந்த மேனியாக மாறும். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு அழகிய கண்கள் இருந்தது. அதுபோல நமக்கும் ஒரு அழகிய தரிசனம் நிறைந்த கண்கள் வேண்டும். எப்படி என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டார், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தரிசனம் மிகுந்த அழகிய கண்கள் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நல்ல ரூபம் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு நல்ல ரூபம் வரும். ஆமாம், ஆனால் இங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி நல்ல ரூபம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுதின வேத தியானம், இந்த வேத வாசிப்பை நாம் அனுதினம் முறையாக வாசித்து அந்த வேதத்தின் மகத்துவங்களை காணும்போது நம்மளுடைய சரீரம் நல்ல ரூபம் உள்ளதாக இருக்கும். அப்படி நாம் தாவீதை போல அழகிய சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவர்களாக மாற எப்படியாக ஆவியானவர் அவன் மேல் இறங்கினாரோ, எப்படி ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினாரோ, அப்படி நம்மையும் அபிஷேகம் பண்ணி நம்மையும் ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உண்டாகும்படியாக உடைய இரத்தத்தினால் கழுவி ஒரு தரிசனம் மிகுந்த ஒரு ஆத்ம பாரமுள்ள கண்களை கொடுத்து நல்ல வேத வாசிப்பின் மூலம் நல்ல ரூபமுள்ளவர்களாக மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.